السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ليتني قدمت لحياتي. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சாந்தியும் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்வர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான கருணையினால் நம்மை எல்லாம் தீனுல் இஸ்லாத்தில் பிறக்க வைத்து ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். உயர்தரமான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை போல நாம் எல்லாம் ஒரு இழிந்த நிலையிலே ஒரு கூட்டமாக இருந்தோம். அஅஸன அல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தின் வழியாக அல்லாஹ் தஆலா நம்மை கண்ணியமாக்கினான் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். அதுபோல அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த கலாச்சாரத்தை கொண்ட, சிறந்த வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்ட உயர்தரமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை, அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, பண்பாடுகளை இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது, கண்ணியத்தை தந்திருக்கிறது. அப்படி தந்த இந்த இஸ்லாத்திற்கு நாம் என்ன செய்தோம்? இஸ்லாமிய மார்க்கத்தினால் நாம் உயர்வு பெற்றோம், கண்ணியமான வாழ்க்கையை பெற்றோம். அந்த இஸ்லாத்திற்கு நாம் என்ன செய்தோம் என்கின்ற ஒரு கேள்வி நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் முதல் தலைமுறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த முதலாம் தலைமுறை சஹாபிய பெருமக்கள் தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் அர்ப்பணிப்புகளையும் செய்தார்கள். சில சஹாபாக்கள் அல்ல, பல சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை தந்தார்கள், உழைப்பை தந்தார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை தந்தார்கள். தங்களால் என்னவெல்லாம் இயலுமோ அத்தனையும் தந்து இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணித்து இந்த மார்க்கத்தினால் தாங்கள் அடைந்த கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் அவர்கள் பிரதிபலனாக அவ்வாறு செய்தார்கள். அதை அடுத்த பெரும் இமாம்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த 4 பெரும் இமாம்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 4 பெரும் இமாம்களும் அவர்களுடைய காலத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சட்டங்களை வகுத்தெடுத்து சொல்கின்ற போது அன்றைய காலத்து ஆட்சியாளர்களால் மிகப்பெரிய சிரமத்திற்கும் மிகப்பெரிய இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் இமாம்கள். ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆட்சியாளர்களுடைய தலையீடு இருந்தது. அதிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில், அதாவது ஒரு சட்ட பிரச்சனை, தலாக்கை லரூரி என்று சொல்வார்கள். நிர்பந்தமான முறையில் ஒருவர் தலாக் சொல்லுகிறார் தன்னுடைய மனைவியை. உன்னுடைய மனைவியை நீ
தலாக் சொல் என்று நிர்பந்திக்கிறார் என்று சொன்னால், அவ்வாறு நிர்பந்தத்தின் அடிப்படையில் மிரட்டி நிர்பந்தமாக சொல்லக்கூடிய பலவந்தமாக சொல்லப்படக்கூடிய தலாக் அது செல்லாது என்பது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்று. குர்ஆன் ஹதீஸ்களுடைய ஆய்வின்படி அவர்கள் வகுத்தெடுக்கக்கூடிய சட்டம். ஆனால் அப்போதைய ஆட்சியாளர் மன்னர் ஜாஃபர் அவர் சொன்னார், நீங்கள் அது செல்லும் என்று சொல்ல வேண்டும். நிர்பந்தமான முறையில் ஒருவர் ஒரு ஆணை பார்த்து தன்னுடைய மனைவியை நீ தலாக் விட்டுவிடு என்று நிர்பந்திக்கிறார். தலாக் சொல்லு என்று அவர் சுய இஷ்டமாக சொல்லவில்லை, நிர்பந்திக்கிறார். மிரட்டி நீ சொல் என்று சொல்கிறார் என்று சொன்னால், நிர்பந்தத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட தலாக் என்பது அது செல்லுபடி ஆகாது என்பது அவர்களுடைய கருத்து. ஆனால் அப்போதைய ஆட்சியாளர் இல்லை, நீங்கள் அவ்வாறு சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டார்கள் சரி என்று. இவர்கள் தான் மிகப்பெரிய முஃப்தி, மார்க்கத்தினுடைய தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னால்தான் அந்த சட்டத்தை செல்லுபடியாக்க முடியும். ஏனென்று சொன்னால், மன்னர் அவர் அந்த ஆட்சியாளர் அவருக்கு அது தேவை. நிர்பந்தமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் செல்லும் என்கின்ற சட்டம் அவருக்கு தேவை என்பதனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நிர்பந்தித்தார்கள். அவ்வாறு சொல்ல வேண்டும், செல்லும் என்று நீங்கள் சொன்னால்தான் அதை சட்டத்தை செல்லுபடியாக்க முடியும். எனவே நிர்பந்தமாக ஒருவர் நிர்பந்தித்து தலாக் சொல் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டாலும் கூட, நிர்பந்தத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் கூட அது செல்லுபடியாகும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று வற்புறுத்தினார். அவர்கள் சொன்னார்கள், அது சொல்ல முடியாது, அது செல்லாது. நிர்பந்தத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட தலாக் என்பது அது கணக்கில் எடுக்க முடியாது, ஒரு காலம் அது செல்லாது என்று அதிலே மிக உறுதியாக இருந்தார்கள். ஒரு காலம் நான் அவ்வாறு உங்களுடைய கட்டளைக்கு பணிய மாட்டேன். உடனே ஆட்சியாளருக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்து அவர்களுடைய தலையிலே உள்ள ரோமங்களை வலித்து மொட்டையடித்து கழுதையிலே ஏற்றி அவருடைய ஆடைகளை எல்லாம் களைந்து, உலகமறிந்த இமாம் மேதை அவர்கள், குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து சட்டங்களை இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள், சத்தியத்தை சொன்னார்கள். எவ்வளவு இடர் வந்த போதும் இன்னல் வந்த போதும் அந்த சத்தியத்திலிருந்து நான் விலக மாட்டேன். சட்டம் இதுதான் என்று சொன்னால் உங்களுக்காக வேண்டிய சட்டத்தை மாற்ற முடியாது என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். ஆடைகளை எல்லாம் அவருடைய மர்மஸ்தானத்தை மட்டும் மறைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஆடைகளை விட்டுவிட்டு எல்லா ஆடைகளையும் களைந்து மொட்டை எடுத்து கழுதைகளை ஏற்றி அவர்கள் ஊர்வலம் போகும்படி அவர்களை ஆக்கினார்கள். சாதாரணமாக மனிதர்களாக இருந்தால் ஒரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு அவமானத்தை சந்திக்கின்ற போது கூடுமானவரை யாரும் நம்மை பார்த்துவிடக்கூடாது என்று தன்னை மறைத்துக் கொள்வார். அதுதான் மனித இயல்பு. ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றில் வருகிறது, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அலாமன் அரஃபனி ஃபகத் அரஃபனி, என்னை தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். வமல்லம் யாரிஃப்னி ஃபான மாலிக் இப்னு அனஸ், யாருக்கு என்னை தெரியவில்லையோ நான் தான் அனஸ், மாலிக் இப்னு அனஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் மாலிக் இமாம், தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படியானால் எவ்வளவு பெரிய தியாகம்! என்னை தெரிந்தவர்கள், மொட்டையடித்தால் கொஞ்சம் அடையாளம் தெரியாது, தெரிந்தவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் என்னை தெரியவில்லையோ நான் தான் இமாம் மாலிக் என்று ஒவ்வொருவரையும் அழைத்து கடை வீதியிலே சொல்லிக் கொண்டே அவர்கள் எங்கெல்லாம் அவர்கள் கழுதையில ஏற்றி அனுப்பப்பட்டார்கள் அங்கெல்லாம் அந்த வழியிலெல்லாம் சொல்லிக் கொண்டே போனார்கள். அலாமன் அரஃபனி ஃபகத் அரஃபனி வமல்லமி அரிஃப்னி ஃபான மாலிக் இப்னு அனஸ். இது நினைத்து பார்க்க முடியுமா? நம்ம இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்துதான் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய சட்டங்களை வகுத்து எடுப்பதில்லை. இவ்வளவு பெரிய சிரமத்தை கொண்டுதான் இப்பொழுது நம்முடைய கையிலே சட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது, மார்க்கத்தினுடைய சட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, உஸ்மானிய ஹிலாஃபத், ஓட்டமன் எம்பையர் என்று சொல்வார்கள், உஸ்மானிய ஹிலாஃபத் ஆட்சி காலம், சுல்தான் சலீமுல் அவ்வல் என்கின்ற ஒரு ஆட்சியாளர் கிபி 520களிலே ஆட்சி செய்தவர். அவருடைய காலகட்டத்தில் சில சிறுபான்மையினர்கள், இஸ்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் சிறுபான்மையர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு எதிராக, சுல்தான் சலீமுல் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக ஆங்காங்கே சில கலகங்களை செய்தார்கள். அந்த கலகங்களை செய்கின்ற போது சுல்தான் சலீமுல் அவல் அவர்கள் கலகங்கள் செய்தால் அவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும், அத்தோடு விடவில்லை, அவர்கள் கண்டிப்பாக கட்டாயமாக மதமாற்றம் அவர்கள் ஆக்கப்பட வேண்டும், இஸ்லாத்தை தழுவியே ஆக வேண்டும் என்று சட்டத்தை பிறப்பிக்கிறார் சுல்தான் சலீமுல் அவ்வல் அவர்கள்.
இது அப்போதைய அலியுல் அஃபந்தி என்கின்ற சொல்லப்படக்கூடிய தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள். அலி அஃபந்தி அவர்கள் மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவர்கள் கேள்விப்பட்டு கடுமையான முறையிலே எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மாற்று மத சகோதரர்களை நிர்பந்தமான முறையிலே இஸ்லாத்திற்கு மதம் மாற சொல்வது எந்த விதத்திலேயும் மார்க்கத்திலே அது கூடாது, மார்க்கத்துக்கு புறம்பானது. என்று சொன்னால் திருமறை குர்ஆனிலே சொன்னான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே சொன்னான், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. யாரையும் நிர்பந்திக்க கூடாது. இஸ்லாத்திற்கு வரும்படி நிர்பந்தம் என்பது கிடையாது. நீங்கள் கட்டாயமாக மதமாறியாக வேண்டும் என்று சொல்கிறீர்கள், அவ்வாறு சொல்வது இஸ்லாத்திற்கு புறம்பானது, சொல்லக்கூடாது என்று அந்த சட்டத்தை கேள்விப்பட்டு மன்னருடைய அவைக்குள்ளே, சுல்தான் சலீமுல் அவர்களுடைய மன்னரவைக்குள்ளேயே சென்றார்கள். அனுமதி கேட்டார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டு உள்ளே போய் நின்று கொண்டு இவ்வாறு நீங்கள் செய்வது தவறு என்று சொன்னார்கள். ஆட்சியாளர் கேட்டார், நீங்கள் ஆட்சியினுடைய விஷயத்திலே தலையிடுகிறீர்கள், உங்களுடைய வேலை என்ன? நீதித்துறை, நீதிபதியாக உங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆட்சியிலே தலையீடு செய்வது கூடாது, நீங்கள் அதிகபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள், ஆட்சியிலே தலையீடு உங்களுக்கு வரக்கூடாது என்று அவர்கள் கொஞ்சமும் தயங்கவில்லை. உங்களுடைய மறுமை சரியாக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நான் உழைக்க வேண்டும். உங்களுடைய ஆகிரத் நலவாக அமைய வேண்டும். நல்லதை ஏவி தீமையை தடுப்பது என்னுடைய கடமை. அது ஒரு முஸ்லிமுடைய கடமை. குன்தும் கைர உம்மத்தின் உக்ரஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார். எனவே நான் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை விட்டு உங்களை நான் தடுக்க வேண்டும். நீங்கள் இவ்வாறு சொல்கிறீர்கள், பலவந்தமான முறையிலே நீங்கள் இஸ்லாத்தை தழுவியே ஆக வேண்டும் என்று மாற்று மத சகோதரர்களை இஸ்லாத்திற்கு வந்து ஆக வேண்டும் என்று, அப்படி இல்லை என்று சொன்னால் மரண தண்டனை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அது ஒரு காலமும் கூடாது என்ற போது நீங்கள் ஆட்சியிலே தலையிடக்கூடாது என்றார்கள். இல்லை, உங்களுடைய ஆகரத்தை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் அவ்வாறு சொல்லத்தான் செய்வேன். நீங்கள் இதிலிருந்து பின்வாங்கவில்லை என்று சொன்னால் நான் வேறு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். உங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, உங்களை அதிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு, நீங்கள் தகுதி இல்லாதவர் என்று அப்புறப்படுத்துவதற்கு நான் மார்க்க தீர்ப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்று சொன்னார்கள். சுல்தான் சலீமுல் அவ்வல் அவர்களிடத்திலே அலியுல் அஃபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறுதியிலே வேறு வழி இல்லாமல் அந்த சட்டத்திலிருந்து அவர் பின்வாங்கினார் என்பது வரலாறு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அளவுக்கு மார்க்கத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய உடலை, நம்முடைய பொருளாதாரத்தை, மற்ற விஷயங்களை எல்லாம் அர்ப்பணிக்கணும் என்பதை தாண்டி எந்த அளவுக்கு மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோம், நாம் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம். அது ஒரு புறம் இருக்க, நம்முடைய அர்ப்பணிப்புகள் ஒரு புறம் இருக்க, அர்ப்பணிப்புகள் இரண்டாவது, எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் தான் கொண்ட கொள்கையிலே குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை அமல்படுத்துவதற்கு, ஒரு ஆயத்துக்கு புறம்பாக ஒரு மன்னர் நடக்கிறார் என்று சொன்னால் அதையும் கூட விடவில்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கிடையாது, நீங்கள் கட்டாயம் மதமாற்றம் செய்கிறீர்கள், அது தவறு என்று தேவைப்பட்டால் உங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நான் மார்க்க தீர்ப்பு வழங்குவேன் என்று தைரியமாக சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை அவ்வளவு பாதுகாத்தார்கள். பேணுதல், குர்ஆனையும் ஹதீஸையும் நடைமுறைப்படுத்துவதிலே அதை அவ்வளவு பேணுதலான முறையிலே மேற்கொண்டார்கள். பேணுதலை மேற்கொண்ட பெருமக்கள் நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்களான இமாம்கள். எனவே மார்க்கத்திற்கு நாம் அர்ப்பணிப்பு ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த மார்க்கத்தை, நமக்கு கண்ணியத்தை தந்த அந்த மார்க்கம், நம்மை கண்ணியமாக வாழ வைத்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு நாம் பின்பற்றுகிறோம், எந்த அளவுக்கு பேணுதலான நிலைகளை மேற்கொள்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, நம்முடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர்கள் அப்துல் ரஹ்மான் சமீதி என்பவர்கள், குவைத் நாட்டை சார்ந்தவர்கள், அவர்கள் மருத்துவர். எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பது சாதாரணமாக இணையதளத்திலே சென்று அப்துல் ரஹ்மான் சமீதி என்று நாம் தட்டி பார்த்தால் தெரியும். 2013 அவர்கள் வஃபாத்தானால். குவைத்தை சார்ந்தவர்கள். அவர் ஒரு மருத்துவராக இருந்து இஸ்லாமிய அழைப்பாளர். கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவுக்கு அவர்கள் பயணப்பட்டு, அந்த அப்துல் ரஹ்மான் சமீதி அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு பயணப்பட்டார்கள். 29 ஆண்டு காலம் அழைப்பு பணியிலே அவர்கள் 29 ஆண்டு காலம் பணி செய்தார்கள். 40 நாடுகளுக்கு ஆப்பிரிக்காவிலே பயணப்பட்டு 29 ஆண்டு காலம் அவர்களுடைய பணி
தொடர்ந்தது. 5700 பள்ளிவாசல்களை அவர்கள் கட்டினார்கள். 15000 எத்தீம்கானாக்கள், அனாதை பிள்ளைகளுக்காக வேண்டி 15000 எத்தீம்கானாக்களை உண்டாக்கினார்கள். 860 பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். 4 பல்கலைக்கழகங்களை கட்டினார்கள். 204 இஸ்லாமிய மையங்களை கட்டினார்கள். 124 ஹாஸ்பிட்டல்கள், மருத்துவமனைகள், 840 குர்ஆன் மதரசாக்கள், 51 மில்லியன் குர்ஆன் பிரதிகளை அவர்கள் வெளியிட்டார்கள். 6 மில்லியன் இஸ்லாமிய சிறு புத்தகங்களை, கிட்டத்தட்ட 11 மில்லியன் மக்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் ஒன்றுக்கு 972 நபர்கள், ஒரு நாள் ஒன்றுக்கு 972 நபர்கள் என்ற வீதத்திற்கு 11 மில்லியன் மக்களை அவர்கள் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்துல் ரஹ்மான் சமீதி என்கின்ற குவைத் நாட்டை சார்ந்தவர்கள், நம்முடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள், ஏதோ வரலாறு பன்னெடுங்காலத்துக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். 2013 வஃபாத்தான குவைத் நாட்டை சார்ந்த அப்துல் ரஹ்மான் சமீதி அவர்கள் இவ்வளவு பெரிய சாதனைகளை இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி செய்தவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி சேவை செய்தவர்கள். கண்ணியமிக்கவர்களே, இப்படி நம்மில் ஒவ்வொருவரும் இஸ்லாம் நம்மை கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறது. இஸ்லாத்திற்கு நாம் என்ன செய்தோம்? நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை எவ்வளவு பேணி பாதுகாத்தால், இஸ்லாத்தினுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இமாம்கள் கொண்ட கஷ்டங்கள், பட்ட சிரமங்கள் எவ்வளவு. அந்த இஸ்லாத்தின்படி நாம், குறைந்தபட்சம் இஸ்லாத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகையிலே ஒரு சஃப் நம்முடைய பள்ளிவாசல் நிறைவேற சிரமமாக இருக்கிறது. நான் குறிப்பாக ஃபஜ்ரை சொல்லி, மற்ற வக்துகள் இரண்டாம் கட்டம், ஃபஜ்ருடைய தொழுகையில் முதல் சஃப் நிரம்புவது அவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம்